அனைவருக்கும் வணக்கம். பொங்கல் ரிலீஸ் படங்கள் நிகழ்ச்சியின் 6வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில பார்த்தீங்கன்னா, நம்ம 1940ல தொடங்கி 2000 வரைக்கும் பொங்கலுக்கு என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆச்சு, அதில வெற்றி பெற்ற படங்கள் என்ன, தோல்வி அடைஞ்ச படங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம், பார்க்கவும் போறோம். இன்னைக்கு 1966ஆம் ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் தூய உள்ளம். நாகேஸ்வர ராவ், சாவித்திரி நடித்த இந்த படத்திற்கு வசனம் ஸ்ரீதர், இசை பெண்டியாலா, பாடல்கள் உடுமலை நாராயணகவி, டைரக்ஷன் ஏ சுப்பாராவ். ஒரே நேரத்தில் தெலுங்குலையும் தமிழ்லையும் இந்த படத்தை எடுத்துட்டு இருந்தாங்க. வேலகு நீடலு அப்படிங்கிற பேரில் தெலுங்குலையும், தூய உள்ளம் அப்படிங்கிற பேரில் தமிழ்லையும் எடுத்தாங்க. இந்த படத்துக்கு ஸ்ரீதர் எழுதிய வசனங்களை ஹீரோயினுக்கு சொல்லிக் கொடுத்து, அவங்களுக்கு அந்த ஸ்லாங்கெல்லாம் சொல்லிக் கொடுத்து பேச வச்சவர் இயக்குனர் திலகம் கே கோபாலகிருஷ்ணன் அவர்கள். சென்னை சாந்தி தேட்டரில் அந்த தேட்டர் கட்டி முடித்த உடனே ரிலீஸ் ஆன முதல் படம் தூய உள்ளம் தான். 1962 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் கொஞ்சம் சலங்கை. ஜெமினி கணேசன், சாவித்ரி, மனோகர் நடித்த இந்த படத்திற்கு வசனம் கூமா பாலசுப்ரமணியம், இசை எஸ்.எம். சுப்பையா நாயுடு, தயாரிப்பு டைரக்ஷன் எம்.வி. ராமன், சவுண்ட் என்ஜினியர் இ.ஐ. ஜீவா, ஒளிப்பதிவாளர். ஏன் இவர் பேரை சொல்கிறேன் அப்படிங்கிறது ஒரு காரணம் இருக்குது. நடிகர் திலகம் சாவித்திரியோட 100வது படம் கொஞ்சம் சலங்கை. அதே போல் தமிழில் டெக்னிக் கலரில் தயாரிக்கப்பட்ட ஒரே படம் கொஞ்சம் சலங்கை. இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 60 லட்சம் ரூபாய் பட்ஜெட்டில் இந்த படத்தை எடுத்தாங்க. வெளிநாடுகளில் 22 மொழிகளில் சப்டைட்டிலோட ரிலீஸ் ஆன ஒரே படம் இந்த படம் தான். அதே போல் போலந்து நாட்டில் வெளியான முதல் தமிழ் படம் அப்படிங்கிற பெருமை இந்த கொஞ்சம் சலங்கை படத்துக்கு இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், பின்னணி பாடகி எஸ் ஜானகி அவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையிலேயே பெரிய டேர்னிங் பாயிண்டாக அமைஞ்சது சிங்கார வேலனே தேவா. இந்த பாடலுக்கு பார்த்தீங்கன்னா நாதஸ்வரம் வாசிச்சது காரைக்குறிச்சி அருணாச்சலம். இந்த பாடலை அவங்க எப்படி ரெக்கார்ட் பண்ணாங்க அப்படின்னா, ஜானகி அம்மா பாடுறதை பாம்பேல ராமன் ஸ்டுடியோவில் ரெக்கார்ட் பண்ணாங்க. காரைக்குறிச்சி அருணாச்சலம் வாசிக்கிறது சென்னையில் ரெக்கார்ட் பண்ணி ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணாங்க. இந்த மிக்சிங்கை பண்ணினது தான் சவுண்ட் என்ஜினியர் இ.ஐ. ஜீவா. அதே போல் இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் நியூட்டன் ஸ்டுடியோ, நரசு ஸ்டுடியோ, அதே போல் பாம்பேயில் பார்த்தீங்கன்னா ராமன் ஸ்டுடியோ, இப்படி இந்த 3 ஸ்டுடியோக்கள்லையும் 41 செட்டுகள் போட்டு ஃபுல் படத்தையுமே செட்லேயே எடுத்தாங்க. படம் 100 நாட்களுக்கு மேல் ஓடிய மாபெரும் வெற்றி திரைப்படம். அடுத்த பார்க்க போகிற படம் 1962ஆம் வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் பார்த்தால் பசி தீரும். சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், சாவித்ரி, சரோஜா தேவி, சவுகார் ஜானகி, கமலஹாசன் நடித்த இந்த படத்திற்கு பாடல்கள் கவிஞர் கண்ணதாசன், இசை மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமூர்த்தி, டைரக்ஷன் ஏ பீம்சிங். நடிகர் அசோகன் ஒரு தடவை ஏவிஎம் சரவணன்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, அவள் தந்த வாழ்வு அப்படின்ட்டு ஏசி திருலோகச்சந்தர் எழுதின ஒரு கதையை நீங்கள் படித்து பாருங்கள், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஏவிஎம் சரவணன் சாரும் அந்த கதையை படிக்கிறாரு. அவருக்கு அந்த கதை ரொம்ப பிடிச்சிடுது. சரி, படம் எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது, ஆல்ரெடி ஏவிஎம்மோட பேடர் கண்ணப்பா அப்படின்னு ஒரு படம் கன்னடத்தில் வந்தது. அந்த படத்தை பசவராஜ்னு சொல்லிட்டு ஒருத்தர் சேர்ந்து எடுத்திருந்தார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏவிஎம் செட்டியார்கிட்ட இந்த படத்தை நானும் உங்கள் கூட சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஸோ பார்ட்னர்ஷிப்பில் உருவான படம் தான் பார்த்தால் பசி தீரும். ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கு ஏசி திருலோகச்சந்திரே டைரக்டராக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏவிஎம் சரவணன் சார் ஆசைப்படுறாரு. ஆனால் அவர் மிஸ்டர் பசவராஜ் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை ஏ பீம்சிங்கை போட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏ பீம்சிங் ஒப்பந்தம் வர்றாரு. இந்த படத்தோட டைட்டிலில் பார்த்தீங்கன்னா, உங்கள் அபிமான நட்சத்திரங்கள் நடிக்கும் அப்படின்னு போட்டு சிவாஜி, ஜெமினி, சாவித்ரி எல்லாரோட ஃபோட்டோஸையும் போட்டிருப்பாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டைம் இதுதான் வருது. என்ன காரணம் அப்படின்னா, டைட்டிலில் யார் பேர் முன்னால் வரணும், யார் பேர் அடுத்தது வரணுங்கிறதால ஒரு சின்ன பிரச்சனை அந்த டைமில் வந்தது. அதனால் ஏவிஎம்மில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, எல்லாரோட ஃபோட்டோவையும் போட்டு உங்கள் அபிமான நட்சத்திரங்கள் நடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. கமலஹாசன் அவர்கள் இரட்டை வேடங்களில் நடித்த முதல் படம் இதுதான். ஏ பீம்சிங், கண்ணதாசன், மெல்லிசை மன்னர்கள் அப்படின்னா அந்த கூட்டணியோட வெற்றியே தனிதான். பாடல்கள் எல்லாமே சூப்பர் ஹிட் பாடல்கள். அன்று ஊமை பெண்ணல்லோ, உள்ளம் என்பது ஆமை, பார்த்தால் பசி தீரும், இப்படி சொல்லிட்டே போகலாம். படத்தில் 6-7 பாட்டு இருக்கு. எல்லாமே சூப்பர் ஹிட் பாடல்கள் தான். படம் 100 நாட்களுக்கு மேல் ஓடிய வெற்றி திரைப்படம். 1962 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் ராணி சம்யுக்தா.
எம்ஜிஆர், பத்மினி, நம்பியார், எம்என் ராஜம் நடித்த இந்த படத்திற்கு பாடல்கள், வசனம் கவிஞர் கண்ணதாசன், இசை கேவி மகாதேவன், டைரக்ஷன் யோகானந்த். இந்த பிருத்திவிராஜன் சம்யுக்தா கதை வந்து பல மொழிகளில் பல தடவை எடுத்திருக்காங்க. 1942 பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தமிழில் பிருத்திவிராஜன் அப்படிங்கிற பேர்லேயே வந்து ஒரு படம் எடுத்தாங்க. பியு சின்னப்பா ஹீரோவாக நடித்த படம். அதே படத்தை திரும்ப வந்து மக்கள் தலைவர் எம்ஜிஆரையும் பத்மினியை வச்சு 1962 எடுத்தாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாடல்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். கேவி மகாதேவனோட இசையில் வெண்ணிலா ஓ வெண்ணிலா, நிலவென்ன பேசும் குயில் என்ன பாடும் அப்படின்னு பாடல்கள் எல்லாமே இனிமை. படம் 75 நாட்கள் ஓடியது. 1963 ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் மணியோசை. கல்யாண்குமார், விஜயகுமாரி, முத்துராமன் நடித்த இந்த படத்திற்கு டைரக்ஷன் பி மாதவன், பாடல்கள் கவிஞர் கண்ணதாசன், இசை மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமூர்த்தி. டைரக்டர் பி மாதவன் டைரக்ட் பண்ண முதல் படம் இந்த படம். ஹஞ்ச் பேக் ஆஃப் நோட்டர்டாம் அப்படிங்கிற ஒரு பிரெஞ்சு நாவலை தழுவி எடுக்கப்பட்ட படம் தான் மணியோசை. மெல்லிசை மன்னர்கள் இசையில் வந்து தேவன் கோவில் மணியோசை, ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி மாமாவை பாரு போன்ற பாடல்கள் சூப்பர் ஹிட் பாடல்கள். இந்த படத்துக்கு வந்து நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கிடைச்சது. அதே போல் கல்யாண்குமாரோட நடிப்பு பாராட்டுதலை பெற்றது. படமே நல்லா இருக்குன்னு எல்லாருமே சொன்னாங்க. ஆனால் இந்த படம் வந்து கமர்ஷியலாக ஃபெயிலியரான படம். 1964 ஆண்டு பொங்கலுக்கு வந்து 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. 2 படங்களுமே 2 விதத்தில் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட படங்கள். அந்த படங்கள் என்ன அப்படிங்கிறது தான் உங்களுக்கான கேள்வி. விட தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், தெரியாதவங்க ஜஸ்ட் ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கள், நாளைக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.